அன்பானவர்களே, இந்த நாளில் மிகவும் சிறிய நேரத்திலே ஒரு செய்தியை உங்களுக்கு தர விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு பாடல், இது திருப்பணியிலே நான் வந்த பொழுது எழுதின பாடல். நான் செத்து போவேன் என்று சொன்னார்கள். மருத்துவமனையில் வராந்தாவிலே படுக்க வைத்திருந்தார்கள். அப்படி என்னுடைய பெற்றார் நான் ஊழியத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லி என்னை அர்ப்பணித்து இந்த நாள் வரையில் உயிரோடு இருந்து பல தடைகளை தாண்டி இந்த திருப்பணியில இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படி திருப்பணியை வந்த பொழுது பயந்து என்ன செய்வது, நான் எப்படி பேசுவது, நான் எப்படி திருச்சபைக்கு முன்பதாக நிற்பது என்று சொல்லுகிற கலக்கத்தோடு நான் எழுதின ஒரு பாடல் தான் இந்த பாடல். அந்த பாடல், என்னை கண்டு அழைத்தவர் உண்மை காண வாஞ்சிக்கிறேன் என்று சொல்கிற ஒரு பாடல். செமினரில் இருக்கின்ற பொழுது ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறேன். மலையாள பாடல்கள் வந்து யூடியூப் சேனல் எல்லாம் வந்து பாடல் வந்திருக்கிறது, வீடியோ ஆல்பம் எல்லாம் வந்திருக்கிறது. அதில் ஒரு பாடல் தான் இது. என்னுடைய ஊழியத்தில் முதல் பாடல் இது. இது ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு பெரிய ஈவு. கடந்த ஆண்டிலே நமக்கு வந்த பிரச்சனைகள், நமக்கு வந்த குழப்பங்கள், நமக்கு வந்த வேதனைகள், இருளான பல சூழ்நிலைகள் நம்ம எல்லாம் எந்த வேதனையை படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மையானது. ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள் உண்மையானது. ஆகவே நம்மை வெட்கப்படுத்தாதபடி 2026 நம்மை அழைத்து வந்து
இந்த நாளிலே இப்படி ஒரு இணைப்பிலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர் பாருங்க. ஆண்டவர் நல்லவர். அவர் நம்மை காண்கிறவர். அவர் நம்மை எப்பொழுதும் பார்க்கிறவர். ஆகவே ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு அழகான ஒரு பாடம் உண்டு. அந்த பாடத்தை நாம் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. திருமறையிலே ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு தான். இது இந்தான் இருக்கு, இது இந்தான் இருக்கு, இது இந்தான் இருக்கு இல்லை. எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை இருந்த பற்றி கொள்வதிலே தான் இருக்கிறது. நாம் 1ஆம் தேதி என்றால் வாக்குத்தத்த அட்டை எடுத்துக் கொள்வோம். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் சிந்திப்போம். அது நமக்குரியது என்று ஏற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நாம் வாழ்கின்ற பொழுது, நம்மை மாற்றி அமைக்கிற பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதம் நம்மை தேடி வருகிறது. இந்த நாளில் நாம் படிக்க கேட்ட பகுதிகளின் வழியாகவே யோவேல் இறைவாக்கினர் 2வது அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மக்களின் பாவங்களில் இருந்து மனம் திரும்பியதை கண்டு வறட்சியையும் கொள்ளை நோயை நீக்கி தேசத்துக்குரிய ஒரு பயத்தை போக்கி அங்கே சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நீங்க நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தை படிக்கிற பொழுது ஆண்டவர் பேசுகிறார், இறைவாக்கினர் பேசுகிறார். இதுதான் மிக சிறப்பு. இந்த பகுதியில் தேசமே பயப்படாதே என்று சொல்கிறது. தேசம் என்று சொல்வது ஒரு நாட்டை குறிக்கவில்லை, இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகை குறிக்கவில்லை. தேசமே பயப்படாதே என்று சொல்வதிலே நாமும் நீங்களும் இருக்கிறோம். நம்முடைய தனி நபரை குறிக்கிறது. நானும் நீங்களும் இணைவதுதான் தேசம். நானும் நீங்கள் ஒன்றிப்பதுதான் அந்த தேசம். அது கர்த்தரின் இறையரசு என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் தேசமே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலே நானும் நீங்களும் அடங்கி இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். நானும் நீங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். அதாவது கர்த்தர் பெரிய செயல்களை செய்து நம்முடைய நிலத்தை வளமாக்கி பழையபடி விளைச்சலையும் திராட்சரசத்தை கொடுத்து மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது. நாம் எதை இழந்தோமோ அதை ஆண்டவர் செய்கிறார், திரும்ப தருகிறார். எந்த விளைச்சலை விட்டோமோ அந்த விளைச்சலை நமக்கு திரும்ப தருகிறார். எந்த செழிப்பை விட்டோமோ அந்த செழிப்பை நமக்கு திரும்ப தருகிறார். 2026 வந்துவிட்டு 2025 போக இருக்கக்கூடாது. 2026 தான் இருக்க வேண்டும். ஒரு அழகான ஒரு தாய் கோழி 5-6 முட்டைகளை அடைகாத்துக் கொண்டிருந்தது. குறிப்பிட்ட சில காலங்கள் மாறி போனது. காலங்கள் மாறின உடனே இந்த தாய்க்கோழி அந்த முட்டையிலிருந்து வெளியே வந்தது. வந்தவுடன் அதனுடைய கால்கள் எல்லாம் சில முட்டையிலே தட்டுப்பட்டது. வெளியே வந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முட்டையாக உடைந்து அதிலிருந்து கோழி குஞ்சுகள் வெளியே வந்து கொண்டிருந்தன. அழகாக இருந்தது, பார்ப்பது மிக சிறப்பாக இருந்தது. இந்த வெளியே வந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் மனதிற்குள்ளாக நினைத்திருக்கும் இல்லையா, ஒரு இருட்டு அறைக்குள்ளே இருந்தேன், மெழுகு போன்ற ஏதோ ஒன்று என்னை சுற்றி இருந்தது, மிகவும் கசகசமாக இருந்தேன். இப்பொழுது நான் வெளியே வந்துவிட்டேன். இப்பொழுது அந்த வெயில் பட்டவுடனே, அந்த இளம் காற்று என் உடலில் பட்டவுடனே அந்த கசகசப்பு எல்லாம் மாறி நான் இப்பொழுது அழகாக இருக்கிறேன் என்று தனக்குள்ளாகவே ஒருத்தரை ஒருத்தர் மாறி மாறி சொல்லிக் கொண்டார். இவையெல்லாம் சொல்லிக் கொண்டு முடித்த பிறகும் ஒரு முட்டை மட்டும் இருக்கிறது, அது உடையவே இல்லை. ஒரு முட்டை மட்டும் தனியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தாய்க்கோழி நினைக்கிறது, நாம் சொல்லி உடைக்கலாமா என்று சொல்லி நினைக்கின்ற பொழுது அந்த முட்டையிலே ஒரு சின்ன ஒரு துவாரம் ஒன்று விழுந்தது. எல்லாம் உடைத்துக் கொண்டு வெளியே வந்தது. இந்த முட்டை மாத்திரம் ஒரு சிறு துவாரம், அதனுடைய அழகை மெதுவாக அந்த முட்டையிலிருந்து வெளியே இருந்தது. அது வைத்து அழகாக அந்த அழகை வைத்து என்ன செய்தது, அந்த முட்டையில அந்த விட்டத்தை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அந்த ஓட்டையை அது சிறு சிறிதாக அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அந்த ஓட்டையிலிருந்து லாபகமாக வெளியே வந்துவிட்டது. லாபகமாக அது வெளியே வந்துவிட்டது. இப்பொழுது அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த கோழி குஞ்சு ஒரு இளைய ஒரு கோழி குஞ்சு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது மற்ற தாய்க்கோழியையும் மற்ற குஞ்சுகளையும் வெளியே இருந்த எல்லாவற்றையும் பார்த்த பொழுது இதற்கு ஒரு பயம் வந்துவிட்டது போலும். இது இப்பொழுது என்ன செய்கிறது, மீண்டும் அந்த முட்டைக்குள்ளாக என்ன செய்கிறது, உள்ளே நுழைய முயற்சிக்கிறது.
ஆனால் இப்படி அந்த அழகு மட்டும்தான் போவதை ஒழிய அதனுடைய உடல் என்ன செய்யவில்லை, அந்த முட்டைக்குள்ளாக போகவில்லை. இந்த தாய் கோழி ஓடி வந்து தன்னுடைய காலால் அந்த முட்டையை உடைத்து போட்டுவிட்டார். வெளியே வந்த அந்த கோழி குஞ்சு மீண்டும் அதனுள்ளே போக துடித்தது. 2026 ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். மீண்டும் 2026 என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் நீங்கள் மாற வேண்டும் என்ற அர்த்தம். 2025 இருந்த சில குறைகளை மாற்றிவிட்டு தெளிவாக 2026 வந்திருக்கிறோம். நாம் மீண்டும் சாக்கடையை மீண்டும் போய்விடக் கூடாது. நாம் இப்பொழுது ஒன்றாக இணைந்திருக்கிறோம், ஒரு பேராயத்தோடு இணைந்திருக்கிறோம். அந்த இணைப்பை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் பழமை என்று சொல்கின்ற ஒன்றல்ல, ஆனால் அஸ்திவாரத்தை விடாதபடி புதிய நிலைமைக்குள்ளாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அன்பானவர்களே, இந்த அதிகாரத்தை இந்த வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது அங்கே அழகாக ஒரு விளக்கம் சொல்லுகிறது பாருங்கள். தேவனுடைய தேற்றம் என்று சொல்லுகிறது, comfort from God என்று சொல்லுகிறது. தேவனுடைய ஒரு தேற்றம் என்று சொல்லுகிறது. வெட்டுக்கிளிகளின் அழிவுக்கு பிறகு தேசம் வறண்டு பயத்தில் இருந்த போது தேவன் சொல்கிறார், பயப்படாதே என்று கூறி ஆதரவளிக்கிறார். வெட்டுக்கிளிகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதை கொண்டு ஏதேனும் செய்யலாம் என்று பார்த்தவர்கள் எல்லாம் அந்த தொழிலுக்கே போக முடியவில்லை. அந்த வெட்டுக்கிளிகள் இல்லாததினாலே ஏராளமான களைகள் வந்துவிட்டது, தேவையற்ற பல செடிகொடிகள் வந்துவிட்டது. இப்பொழுது மக்கள் பயப்படுகிறார்கள். ஐயோ, மீண்டும் அழிவு வந்துவிடுமோ என்று சொல்லி பயப்படுகிறார்கள். அப்படி பயத்தில் இருந்த பொழுது அவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று கூறி ஒரு ஆறுதலை சொல்லுகிறார். comfort from God. அவர் ஒரு ஆறுதலை நமக்கு தருகிறார். என்ன ஆறுதலை நமக்கு தருகிறார்? நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். மத்தேயு நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தியாளர் சொல்கிறார், கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் நேரத்திலே அதிகாரியாக வைத்து, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால், படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சத்திலே படியுங்கள், வேலை பார்க்கிறவர்கள் கொஞ்சத்திலே வேலை பாருங்கள் உண்மையாக. வீட்டிலே சமையல் கட்டிலே வேலை பார்க்கிற அம்மாமார்கள் கொஞ்சத்திலே உப்பு காரணம் கொஞ்சம் சரியா கரெக்டா பார்த்து போடுங்க, கொஞ்சத்துல உண்மையா இருங்க. கணவர் ஒன்றோடு போகவே மாட்டார், பிள்ளை உண்மையே சுத்திக்கிட்டே வரும். அது ஒரு கிச்சன் ஸ்டாண்டர்ட்ஸ். அது ஒரு அழகான கொஞ்சத்தில் சில சமைப்பதற்கு கடினப்படுவார்கள். வேலை பார்த்து ஐயோ இன்னும் சமைக்கணுமா, ஹோட்டல் வாங்கி சாப்பிடுவோமே. இதை நீங்கள் பார்த்தீர்களால் எல்லா மக்களும் ஹோட்டலிலே சாப்பிடுவதை தான் அதிகமாக விரும்புகிறார்கள். ஒரே நேரத்தில் 1000, 1500, 2000 சொல்லி பணத்தை வீணடிக்கிறார்கள். 500 ரூபாய் போதும், அதெல்லாம் சாப்பிட்டு விடலாம் இல்லங்களில். நம்மையே நாம் என்ன செய்கிறோம், அழிவு பாதையிலே கொண்டு செல்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறார். மகனே மகளே, பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கவலைப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கலங்காது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை ஆற்றுவேன், தேற்றுவேன், ஆசீர்வதிப்பேன். எப்பொழுது? இந்த 2026 ஆண்டிலே நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆட்சி தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். ஆகவே தான் சொன்னார், தேசமே பயப்படாது, நீ பயப்படாது, மகிழ்ந்த களிக்கூறு, நான் பெரிய காரியங்களை உனக்காய் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவது அந்த பகுதி சொல்கிறது, மகிழ்ச்சியும் களிக்கூறுதலும் என்று சொல்கிறது. மகிழ்ச்சியும் களிக்கூறுதலும் என்று சொல்கிறது. Rejoice and be glad என்று சொல்கிறது. Rejoice and be glad. முன்பு துக்கமும் மகிழ்ச்சி இன்மையும் இருந்தது. ஆனால் அப்படி இருந்த இடத்திலே அவர் பெரிய காரியங்களை செய்வதால் தேசம் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று இப்பொழுது யார் சொல்கிறது? ப்ராஃபட் இப்பொழுது யோவேல் தீர்க்கன் சொல்கிறார், நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், மகிழ்ச்சி அடைய வேண்டும். இது ஆண்டவருடைய விருப்பம், இது ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நீங்கள் செவி சாயுங்கள் என்று சொல்கிறது. அன்பானவர்களே, பல சந்தர்ப்பங்களிலே பல சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்கிறோம், இடறி போகிறோம் இல்லையா, வேதனைப்படுகிறோம் இல்லையா. நீங்கள் சொல்லிவிட்டு சொல்லுவீர்கள், ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற பிரச்சனை எனக்கு தானே தெரியும், எனக்குள்ளாக இருக்கிற குழப்பம் எனக்கு தானே தெரியும், என்னுடைய பலவீனம் எனக்கு தானே தெரியும், என்னுடைய சுலபீனம் எனக்கு தானே தெரியும். நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், கடன் பிரச்சனையில் இருக்கிறேன்,
வாழ்க்கை இழந்திருக்கிறேன், வாழ்க்கை குறித்து கவலைப்படுகிறேன், வாழ்க்கை குறித்து வேதனைப்படுகிறேன் நீங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது, நான் எப்படி சந்தோஷமாக இருப்பது? அன்பானவர்களே, காலையில் நான் இந்த பாடலை பாடுகிறேன். இப்பொழுது நான் பாட ஆசைப்படுகிறேன். அது என்னுடைய வாழ்க்கை. நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வரிகள் வந்திருக்கும். என்னுடைய வாழ்க்கை. நான் படிப்பை முடித்து திருப்பணி செய்ய முடியாமல் 7 ஆண்டுகள் மௌனமாக இருந்தேன். மனைவி கல்லூரிக்கு செல்வது, மகன் பள்ளிக்கூடத்திலே செல்வது. அவர்கள் போன பிறகு நான் 4 சுவருக்குள்ளாக இருப்பேன். ஒரு அறையிலே 4 சுவருக்குள்ளாக இருந்து அந்த சுவரையே பார்த்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கு? போய் பார்த்து பாருங்கள். கவலையாக இருக்கிற பொழுது இந்த 4 சுவர்களை மட்டும் பார்த்துக் கொண்டே 7 வருடங்கள். ஆனால் 7 வருடங்கள் தாண்டி ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொல்வது அது மகா பெரிதாக இருந்தால் அந்த கஷ்டப்பட்ட நேரத்தில் எழுதின அந்த ஒரு பாடல். வழிகாட்டும் என் இறைவா, என் வாழ்விற்கு வழிகாட்டுகிறேன். கடல் மீது தள்ளாடும் படலாகிறேன், கரை சேர வழி என்று சொல்கிற ஒரு பாடல். நான் பாடுகிறேன், நீங்கள் பாடுங்கள். வழிகாட்டும் என் இறைவா, என் வாழ்வுக்கு வழிகாட்டுமே, என் வாழ்வுக்கு வழிகாட்டுமே. வழிகாட்டும் என் இறைவா, என் வாழ்வுக்கு வழிகாட்டுமே, வாழ்வுக்கு வழிகாட்டுமே. கடலில் வெள்ளார் கரைசேர வழியிலே, கடலில் வெள்ளார் கடலாதிலே, கரைசேர வழியிலே, நிலை மாறுவே, செய்வது
என் வாழ்வுக்கு வழிகாட்டுமே, என் வாழ்வுக்கு வழிகாட்டுமே, என் வாழ்வுக்கு வழிகாட்டுமே. அன்பானவர்களே, எல்லாருடைய வாழ்வுக்கு படித்தான் தாங்குள்ளா வேதனை வரும், சோதனைகள் வரும், எல்லாரும் நம்மை வெறுத்து தள்ளுவார்கள், உதவாத பாத்திரம் என்று ஒதுக்கி தருவார்கள். ஆனால் அப்பொழுது உதவி செய்வதற்கு யார் தான் வருவார்? ஆண்டவர் தான் வருவார். நன்மைகள் பல பெற்று நன்றி மறந்தோராய் சொல்லுவார்கள். உறவுகள் உதவிகள் தேடி வருகின்ற பொழுது நாம் செய்வோம். ஆனால் நாம் கடினப்படுகின்ற பொழுது எந்த உதவியும் நம்மை தேடி வரார். அப்பொழுது யார் தான் வருவார்? ஆண்டவர் தான் நம்மோடு கூட வருவார், உதவிகள் செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு. அவர் மாற்றுரிமை உண்டு. ஆகவே தான் அந்த பகுதி அடுத்ததாக சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Great things of the Lord. கடவுள் பெரிய செயல்களை உங்களுக்கு செய்ய போகிறார். எப்படி? ஆண்டவர் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார், உங்களுடைய நிலத்தை வளப்படுத்துவேன் என்று சொல்கிறார், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்று சொல்கிறார், அற்புதமான அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்க நற்செய்தி பகுதி படிக்கின்ற பொழுது 38 வருடம் நடக்க முடியாமல் இருந்த ஒரு திருவாதக்காரன் எருசலேமிலே ஆற்றுகால் மண்டபத்தில் இருந்தார் இல்லையா? எருசலேம் ஆலயத்திலே வந்திருக்கவில்லை, அவன் எங்க இருந்தார்? ஆற்றுகால் மண்டபத்தில் இருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த பண்டிகைக்கு வருகிறார். பண்டிகைக்கு வருகிற இயேசு கிறிஸ்து எங்கே செல்ல வேண்டும்? ஆலயத்திலே செல்ல வேண்டும். ஆனால் அவர் ஆலயத்திலே செல்லவில்லை. அவர் எங்கே செல்கிறார்? மண்டபத்திலே செல்கிறார். அந்த அவர்களை யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் பள்ளிப்படியாவே அங்கு வேறு எங்காவது போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி இங்கே வந்திருக்கிறார், நம்மை தேடி இங்கே வந்திருக்கிறார். என்னுடைய ஜனம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கிறார். 38 வருஷம் ஆண்டவர் கேட்கிறார், நீ நலமடைய விரும்புகிறாயா என்று கேட்கிறார். உடனே இவர் சொல்லுகிறார், ஐயோ நான் ஏற்று போனவன், எனக்கு உதவி செய்ய எவரும் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, பேர பிள்ளைகள் இல்லை, 38 வருஷமாக இங்கே கிடக்கிறேன், பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி என்னை விட்டு போய்விட்டார்கள். அதிலும் தேவதூதன் கலக்குகின்ற பொழுது என்னை கொண்டு கொள்வதற்கு யாரும் இல்லை, என்னை கொண்டு அந்த குளத்திலே மூழ்கடிப்பதற்கு யாரும் இல்லை. நான் என்ன செய்வது? நான் ஏற்று போனேன். அன்பானவர்களே, நம்மளே பலர் இந்த வார்த்தைகளை வேறு விதமாகவும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? பிரயோஜனம் இல்லாத, பிரயோஜனம் இல்லாத இல்லையா? நான் ஏற்று போனேன். எதுக்கு இந்த உலகத்தை வரணும்? செத்து ஆகலாம். கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு செத்து போனா கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்க, சாக முடியாது. ஆண்டவன் நினைக்கும், அவன் நினைச்சா சாக முடியும். எனக்கு தெரியும், ஒரு பாட்டி எப்போ சொல்லுவாங்க, இனி பிரச்சனையே இல்லை, எங்க சர்ச்சு நீங்க எடுத்துட்டீங்க, இனி செத்தா போதும்ப்பா, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி 100 வருஷம் 20 வருஷம் ஆகும். அப்படி நம்ம போகாது. ஆண்டவர் நம்மை தெரிந்து எடுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து வைத்திருக்கிறார். பலவீனமாக இருந்தால் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்மை தெரிந்த நீரோடையை கொண்டு செல்கிற ஒரு ஆண்டவர் நம்மை விட்டு விடுவாரா? நிச்சயமா விட மாட்டார். அப்படிதான் நான் சொல்லுகிறேன், நான் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய தேவைகளை எல்லாம் நான் பூர்த்தி செய்வேன் என்று சொல்லுகிறார். அற்புதமான அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். 38 வருஷம் நாவியற்று போன மனிதனை பார்த்து சொல்லுங்க, நீ நலமடைய விரும்புகிறாய்? ஆமாண்டவர் எழுதி போன்னு சொல்லிவிட்டார். அவன் எழுதி போனான். 38 வருஷம் படுக்கையில் இருந்தோம், நடக்க முடியாமல் இருந்தவன் அவன் எழுந்து சென்றான் என்று சொல்லி அந்த திருமறை வாக்கியம் சொல்லுகிறார். அவர்களே, நம்மையும் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். நீ இருந்த இடம் போது, இனி உள்ள இடம் வேறு, இனி நீ எழுந்து நடக்க வேண்டிய இடம், உன்னுடைய எதிர்காலம் வேறு, நீ எதிர்பார்க்காத இடம் அதிகமாக செய்து உன்னை பலப்படுத்த போகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே ஒன்றை நீ செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். என்ன செய்யணுமா? பயப்படக்கூடாது, ஆனால் நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இது எல்லாருக்கும் பயம், எல்லாருக்கும் பயம். பின்னால நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னால என்ன செய்வோம்? சத்தம் கேட்கும். பின்னால் ஒரு சத்தம் கேட்கணும், ஐயோ எவனோட வாரான், சத்தம் எவனோ எனக்கு பின்னால வாரான், சாத்தா எனக்கு பின்னால வாரான்னு பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு உள்ள போன போறதான் ஒரு சமாதானம். அடுத்த நாள் காலையில் ஏதாவது ஊழியக்காரர்கிட்ட போவாங்க. ஊழியக்காரர்கிட்ட போய்
பாஸ்டர் நான் நேற்று இப்படி அந்த வழியா நடந்து வந்தேன், யாருமே இல்லை, ஆனா எனக்கு பின்னால் ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருந்தார். எனக்கு நல்லா கேட்டு நான் பயந்து வந்துட்டேன் அப்படின்னு. உடனே அவரு சொல்லுவார், என்ன சொல்றாரு தெரியுமா? பயப்படாது, அது சாத்தான், எவராது கேட்டுருப்பான், கூட வந்திருப்பான், பயப்படுத்தி இருப்பான், ஒன்றும் பிரச்சனை, நான் அதையெல்லாம் சரிப்படுத்திடலாம் என்று சொல்லுவான். அன்பானவர்களே, திருமறையை உண்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பல வருடங்களாக திருமறையை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனால் உண்மை புரிந்து கொள்வதே இல்லை. நமக்கு பின்னால் இயேசு நடந்து வருகிறார். நான் விழுந்து போகாதவர்கள், நான் பள்ளத்தில் வீழாதவர்கள், பாதை மாறி செல்லாதவர்கள், நமக்கு பின்னாலே நமக்கு பாதுகாப்பாக வருகிறார். அரணும் கோட்டையும் இதை விட வேற என்ன? யாரும் அப்படி சொல்லுவதில்லை. ஐயா இயேசு, உங்க இயேசு கூட வர்றாரு, அவரோட பாதுகாப்பா உங்களை இல்லத்துல கூட்டி சேர்த்தாரு. நீ கவலைப்படாதீங்க, ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. பயத்துக்கு பதிலாக என்ன வேணும்? நம்பிக்கை வேண்டும். பயத்திற்கு பதிலாய் நம்பிக்கை. hope instead of fear என்று சொல்கிறது. பயத்துக்கு பதிலாக ஒரு நம்பிக்கை. எதிர்காலத்தை பற்றிய பயத்தை போக்கி தேவன் மீது ஒரு நம்பிக்கை வளர்க்கிறது. குறிப்பாக மனம் திரும்புதலுக்கு பின் வரும் ஆசீர்வாதம் என்று சொல்கிறது. மனம் திரும்புதலுக்கு பிறகு வரும் ஒரு ஆசீர்வாதத்தை மனம் திரும்புவது. எப்படி மனம் திரும்பி மாறுது? என்னுடைய கையில் ஒரு காந்தம் இருக்கு என்று வைத்துக்கொள்வது. காந்தம் இருக்கிறது. அந்த காந்தத்தை நான் இப்படி வைத்தால் அங்கே 20 துறர்கள் இருந்தால் அது என்ன செய்யும்? லாபமாக இந்த காந்தத்தை பற்றி கொள்ளும். அந்த 20 துறர்கள் இல்லைன்னா அந்த காந்தத்தை என்ன பற்றிக்கொள்ளுமா? ஒன்றும் பற்றிக் கொள்ளாது. ஒருவரை மனம் திரும்ப என்று நாம் சொல்லலாம். அவனுக்கு விருப்பம் இருந்தால் தானே நம்மளோட கூட வருவான். 40 வருடம் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு பெரியவர், எதையோட பெரியவர், வெளிநாட்டில் எல்லாம் இருந்தவர், 40 வருடம் பிடித்துக் கொண்டிருந்தவர் எந்த கோயிலுக்கும் போக மாட்டார். என்னிடத்திலே ஒரு விஷயை பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய மனைவி என்னுடைய ஆங்கிலிக்கன் சபையிலே வளர்த்தார்கள். ஏற்கனவே வேற எல்லாரும் போக மாட்டார். நான் சொன்ன மட்டும்தான் கேட்பார். அவர்கிட்ட பேசி அவருக்கு நான் என்னோட கார் ஓட்ட கொடுத்து அப்படி இப்படி எல்லாம் பண்ணி அவர் அந்த குடிக்கிறது என்ன செய்தார்? விலகிட்டார். இப்போ நம்ம சர்ச்சுக்கு கொண்டு வருவார். நான் எங்கே போகணும்னா டிரைவர் விளையாடி அவரை கூப்பிடுவேன். அவர் வண்டி ஓட்டுவார். ஆனால் சில டைம்ல சில கிறிஸ்மஸ் அப்படி வரும்போது லைட்டாக போட்டுருவார். எவனாவது வந்துடுவோம், விழுந்து இவர் கூட்டிட்டு போய் விட்டுருவாரு. அடுத்து நான் பார்க்கும்போது நமக்கு தெரியும். நான் சும்மா கேட்பேன், பரவாயில்லையே நல்லா இருக்காரு, ஓடி வந்து காது சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் சொல்லாம நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. நான் சொல்ல நான் அந்த நேரத்து பேர் அவர்த்து ஆகி போச்சு, இது நான் போக மாட்டேன் என்று சொல்லுவார். 9 வருடம் குடித்துக் கொண்டிருந்த ஒருவர் 1.5 ஆண்டாவது குடிக்கவில்லை. இருந்தவர் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது என்று சொல்லிக்கொண்டு வேலையை விட்டு இப்பொழுது முழுக்குடிய நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன், மனம் திரும்புதல் என்று சொல்லுவது அது நமக்கும் அது ஒரு விருப்பம் வேண்டும், நமக்கும் அதில் ஒரு ஆசை வேண்டும். இதைத்தால் ஒட்டிக்கொள்ளாது. அவனை என்ன செய்வான்? அடிபட்டு விழுந்து இடிபட்டு சாக்கடைகள் விழுந்து திரும்ப எழுதி வருவான். இளைய குமாரனை போன்ற, ஐயோ என் தகப்பனிடத்தில் இருந்திருந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன். இப்பொழுது நாற்றம் எடுத்த வாழ்க்கையிலவா இருக்கிறது. அன்பானவர்களே, நம்பிக்கை இல்லாத இடத்திலே பயமும் போகாது, நம்முடைய கவலைகளும் போகாது, நம்முடைய கஷ்டங்களும் போகாது. ஆகவே நம்பிக்கை கொண்டு வாழ ஆண்டவர் அழைக்கிறார். இதற்காகத்தான் இந்த இயற்கை வளங்களை நமக்கு தந்திருக்கிற நேச்சுரல் பிளெஸிங்ஸ் என்று சொல்கிறது. அடுத்த வசனத்திலே சொல்கிறது, கர்த்தர் நிலத்திற்கு மழையை கொடுத்து மரங்கள் காய்த்து திராட்சை தோட்டம் மரத்தரும் என்று விளக்குகிறது. தேசத்தின் செழிப்பை குறிக்கிறது என்று சொல்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை தெரிந்த நீரோட எல்லையை கொண்டு போகிறார். நல்ல பொருட்கள் இருக்கிற இடத்தில் நம்மை கொண்டு போகிறார். அவருடைய எப்போதும் தடியும் என்ன செய்கிறது? நம்மை தேற்றுகிறது. 23ஆம் சங்கீதத்திலே நல்ல மேய்ப்பர் என்று சொல்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை நல்ல மேய்ச்சலுக்குள்ளாக அவர் அழைத்து வந்திருக்கிறார். இந்த 2026 நல்ல மேய்ச்சலுக்குள்ளாக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக தங்கி இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். சுருக்கமாக சொல்ல போனால், நம்முடைய வாழ்வில் இருக்கிற பெரும் கஷ்டங்களை மாற்ற ஆண்டவரால் மாத்திரமே கூடும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது உண்மையாக ஆராதிக்க வேண்டும், உண்மையாகவே ஆராதிக்க வேண்டும். நம்முடைய மன கஷ்டங்களை சொல்லி ஆராதிக்க வேண்டும்.
நாம் எப்பொழுதும் என்ன நினைக்கிறோமோ அதை அவர்களுடைய சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் நிறுத்தி விடுகிறேன். ஒரு மலையாள பாடலோடு நிறுத்தி விடுகிறேன். செமினரில் படிக்கின்ற பொழுது எழுதின ஒரு பாடல். ആരാധ്യ നീ യേശുവേ, ഞാൻ ആത്മാവിൽ ആരാധിക്കുന്നു. അണയുന്നു എൻ സവിധേ, നീ ആശ്വാസകരങ്ങളുമായി. വേദന തീരും വേളകളിൽ, കണ്ണീർ അണയുന്ന നേരത്തിൽ അമ്മയെ പോലെ എന്നെ ആശ്വസിപ്പിക്കുന്ന ആത്മാർത്ഥ സ്നേഹിതൻ നീ. അറിയാമോ? അറിയാമോ? ശരി, മലയാളം. அன்பானவர்களே, யோவேல் தீர்க்கன் சொன்னது போல நீ பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிற எழுந்திருக்கலாமா? அவருடைய கருத்தை நம்மை அர்ப்பணிக்கலாமா? இதனாலும் செய்தியினோட ஆண்டுகளே, நீர் என்னை தேற்றுகிறேன், நீர் என்னை பலப்படுத்துகிறேன், நீர் என்னை ஆசுவாசமான கரங்களினாலே நடத்துகிறேன். ஆவியானவரே, வேதனைகளும் வலிகளும் நொம்பரங்களும் வருகிற பொழுது
மன கிளேசங்களை சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவரை நான் யாரிடத்திலே போக முடியும்? நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். இயேசுவா, என்னுடைய வாழ்விலே நன்மை செய்வது மக்கள் லேசான காரியம். என்னுடைய வாழ்விலே நன்மை செய்வது என்பது மக்கள் லேசான காரியமானது. எனக்கு இறங்கும் அப்பா. எல்லாரும் செபிக்கலாமா? எல்லாரும் செபிக்கலாமா? ஆண்டவர் நமக்கு இந்த நல்ல நாளினை தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இந்த நல்ல நாளினை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆற்றவும், நம்மை தேற்றவும், நம்மை ஆசீர்வதிக்கவும் இந்த மகிழ்ச்சியான நாளை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுமையாக கொடுத்து சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு நன்மைகள் செய்வது மகிழேசான காரியமானவர், மகிழேசான காரியமானவர். நீர் எனக்கு இரக்கம் செய்யும் அப்பா, எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அறிந்திருக்கிறேன், ஆகவே உங்களை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. நான் உங்களுக்காக ஒரு தூதரை ஏற்பாடு செய்வேன், அவர் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார். பலவீனமாய் இருக்கிறவர்கள் உங்களுடைய பலவீனங்களை நினைத்து சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை தர சித்தமாக இருக்கிறார். என்னை உங்களை விடுதலைப்படுத்த ஆண்டவர் சித்தம் கொள்ளுகிறார். உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சமாதான குறைச்சல்கள், ஐயோ இந்த வாழ்க்கை என்று சொல்கிற ஏற்ற குரல்கள், நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும் என்று சொல்கிற ஏக்கங்கள், ஏமாறிய தருணங்கள், ஆண்டவரே இவையெல்லாம் மாற்றி எனக்கு ஒரு நன்மை செய்யும் என்று சொல்லி இந்த வேலையை நீங்கள் உங்களுக்காக ஜெபிப்பீர்களா? உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிப்பீர்களா? உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக ஜெபிப்பீர்களா? ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், ஆண்டவர் நித்தியமாய் உங்களை வழி நடத்துகிறது. அந்த ஆண்டவருடைய கருத்தை நம்மை அர்ப்பணிப்போம். ஒவ்வொருவர் மத்தியிலும் செயல்பட்டதற்காக தொடர்ந்து ஆசீர்வதி, தொடர்ந்து கிருபையினாலே நடத்தி நாங்கள் தொடர்ந்து ஒன்றித்து செயல்பட, ஆண்டவருடைய ஆத்மீக மன்னாக்களை நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள, உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நிரம்ப கண்டுகொள்ள நீர் உதவி செய்து தொடர்ந்து எங்களோடு தங்கி இயேசு வழியாக